எத்தனையோ ஸ்வீட் நம்ம செஞ்சுருப்போம், சாப்பிட்ருப்போம். பட் எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்னா அது குலாப் ஜாமுனாக தான் இருக்கும். வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே குலாப் ஜாமுன் இருக்கும். நான் இன்னைக்கு குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு மிக்ஸ் ஏதாவது இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் ஒரு பேக் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை சேர்த்துட்டு 250 ml கப்பில் ஒரு கப் காய்ச்ச நல்லா ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் நல்லா ஒட்டிகிட்ருக்கும். நீங்கள் உருட்ட நல்லா சாஃப்டாக கைகளில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு மாதிரி மாறிடும். நீங்கள் உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம விரலால் மட்டும் உருட்டிக்கோங்க. உள்ளங்கையால் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நல்லா உருட்டிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ குலாப் ஜாமுனுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 600 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. பேக்கெட்டில் 900 கிராம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் இங்கே 600 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸோடு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் பேக்கெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே மெஷர் பண்ணிக்கோங்க. அதுவே கப்பில் மெஷர் பண்ணுற மாதிரி இருந்தால் 2.25 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 2.25 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடும். 5லேருந்து 6 ஏலக்காவை தட்டி சேர்த்து திரும்ப 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சர்க்கரை பாகு ஆறுறதுக்குள்ளார நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் உருட்டும் போது மாவு எந்த விரிசலும் இல்லாமல் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஒரு பேக்கெட்டில் 30லேருந்து 35 குலாப் ஜாமுன் வரைக்கும் வந்துச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாகவே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியே கலர் சேஞ்ச் ஆகிடும், பட் உள்ள மாவு வேகாமலே இருக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்டெய்னரில் சேர்த்து 5 நிமிஷம் விட்டு நம்ம ரெடி பண்ண சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பாகு நல்லா உருண்டையோட அப்சர்வ் ஆகும். அவ்வளோதான், குலாப் ஜாமுன் ரெடி. இதை உடனே சாப்பிடாம 5லேருந்து 6 மணி நேரம் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். குலாப் ஜாமுனில் எந்த வெடிப்பும் இல்லாமல் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் யோசிக்காமல் கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள்.